நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ மைவி த்ரீ பார்த்தீங்கன்னாக்க நம்ம எம்டி சாருடைய வருகைக்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் 6 மாத காலமாக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எம்டி சார் எப்போ வெளியில் வருவார், எப்போ பே அவுட்டு போடுவார், நம்ம பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் அப்படின்ற மாதிரி லட்சக்கணக்கான உறுப்பினர்கள், ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க. உண்மையாகவே லட்சக்கணக்கான மைவி த்ரீ உறுப்பினர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக எம்டி சார் ஒரு நாளையில் வந்துடுவார். அநேகமாக 5ஆம் தேதி இல்லைனா 6ஆம் தேதி வாக்கில் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவார். நமக்கான பே அவுட்டை பற்றி கண்டிப்பாக ஒரு சேனல் வந்து பேசுவார் அப்படின்னு எல்லோரும் காத்துட்ருப்போம். அது வரலையும் என்னடா பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருந்துகிட்ருக்கு மைவி த்ரீ மக்களுக்களிடையே. ஏன் அப்படின்னாக்க 6 மாத காலமாக சமாளித்து வந்துட்டோம், இந்த ஒரு மாதம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. எம்டி சார் வரும் அந்த நாள் வந்து மீண்டும் ஒரு புரட்சி மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அன்றைக்கி தான் நம்மளுக்கெல்லாம் உண்மையாக ஒரு தீபாவளி கொண்டாட்டம். உண்மையாகவே எம்டி சார் வெளியில் வந்து நமக்கு பே அவுட் போட்டார்னா அப்போ தாங்க உண்மையான நமக்கு தீபாவளி கொண்டாட்டங்கள். அன்னைக்கு தான் தீபாவளி. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெகட்டிவ் வீடியோஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சிங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நெகட்டிவாக போட்ட யூடியூபர்ஸ் அல்லது ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் வீடியோ எல்லாமே கம்மியாயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. போடுறதில்ல, யாருமே நெகட்டிவ் வீடியோ இப்போ போடுறதில்ல. ஏன்னாக்கா கோர்ட்டு வந்து சொல்லிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மக்களை வந்து நிறுவனம் வந்து ஏமாத்தலை, அவங்களுக்கு உண்டான தொகையை வந்து கொடுத்துருக்கு, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எல்லாருமே சுதாரிச்சிட்டாங்க. அப்போ உண்மையாக தான் இருக்கும் போல் இருக்குது கம்பெனி அப்படின்ட்டு இந்த நெகட்டிவாக வீடியோ போட்டவங்க எல்லாமே இப்போ போடுறதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வீடியோவுக்கே வந்து நிறையா ஒரு சில பேர் நெகட்டிவாலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ போய் பார்க்குறேன்னாக்கா சில பேர் டெலிட் பண்ணிட்டாங்க. அவங்க போட்ட கமெண்டை வந்து அவங்களாவே எடுத்துட்டாங்க. நெகட்டிவாக போட்ட கமெண்டை ஒரு சில கமெண்ட் பார்த்தேன். இப்போ போய் பார்த்தேன்னாக்கா அந்த ஒரு சில நெகட்டிவ் கமெண்டை வந்து அவங்களாவே டெலிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்பெனியுடைய நிலவரம் வந்து தெரிஞ்சதுனால சரி நல்ல கம்பெனி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நெகட்டிவாக போட்ட கமெண்ட் எல்லாம் அவங்களே டெலீட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து நெகட்டிவ் கமெண்ட் வந்து பெரும்பாலும் வரதில்லை. மைவி த்ரீ பற்றி நெகட்டிவ் கமெண்ட் வந்து எதுவும் வரதில்லை. சில பேர் முதல்ல வெளியில் வரட்டும், பணம் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்டி வந்து வெளியில் வர தான் போகிறாரு. பணம் கண்டிப்பாக நமக்கான பணம் பே அவுட் வந்து போட தான் போகிறாரு. பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ படசாகவே இருந்தாலும் உண்மை அதுதான். லட்சக்கணக்கான மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுதான் உண்மை. இப்போ எப்படி ஒரு ஆர்வமாக ஒரு ஆரவாரமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி எம்டி சார் வரும் அந்த நாளை வந்து இதுபோல் மைவி த்ரீ உண்மையான மைவி த்ரீ மக்கள் வந்து கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், வெயிட் பண்ணுவோம். எம்டி சார் வர வரையிலையும் இன்னும் ஒரு 2 தினங்களுக்குள் நல்லதொரு தகவல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது மைவி த்ரீ வந்து மக்கள் நிறுவனம் அப்படின்றத வந்து ஏற்கனவே நம்ம மைவி த்ரீ உறுப்பினர்களை வந்து லட்சக்கணக்கான பேர் ஒன்று கூடி இது மக்கள் நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு வேறு உதாரணமே தேவையில்லைங்க. மைவி த்ரீ வந்து மக்கள் நிறுவனம், உண்மையான கம்பெனி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஏற்கனவே பல லட்சம் மக்கள் ஒன்று கூடி அதை நிரூபிச்சிருக்காங்க. வீடியோவான படசு தான் இருந்தாலும் விஷயம்